விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு நிகரேது சொல்? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல்? இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு என்னாலும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடைக்காது. ஏனால் நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் கடவுள் கொடுக்கிற இரக்கம், அவர் கொடுக்கிற அன்பு. கடவுள் அன்பு இல்லை என்றால் நானோ நீங்களோ அல்லது இந்த உலகமும் இல்லை. கடவுள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார், நம்மோடு அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு நம்முள் செயலாற்றி கொண்டிருக்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த அன்பு நம்மில் உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறதா? இன்னைக்கு எசேக்கியேல் அந்த நூல் வாசிக்கிறோம். அங்கு உலர்ந்து போன எலும்புகள், உருவற்று கிடந்த எலும்புகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை போதிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாக கூடுகிறது. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஓதும்போது சதைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமுள்ள மனிதர்களாக நிற்கிறார்கள். ஆண்டவரின் உயிர் மூச்சு வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த உருவங்கள் உயிர் பெறுகின்றது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுக்கிற அழைப்பு, கடவுள் உயிரோட்டம் உள்ள அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நம்மில் அந்த அன்பு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறதா? ஒரு நபர் ரொம்ப நேரமாக ஒரு விளக்கு கம்பத்திற்கு கீழேயே எதையோ ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறார். ரொம்ப நேரமாக, 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சு, அந்த விளக்கு கம்பத்திலேயே தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த வழியில் ஒரு நபர் கடந்து போகிறார். அதை பார்த்த உடனே இந்த மனிதர் எதோ தேடிக்கொண்டிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு கடந்து போய்விட்டார். தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து கொண்டு திரும்பி வரும் பொழுது அதே நபர் அதே இடத்துல எதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார். இவருக்கு இரக்கம் வந்து விட்டது. அவர் மேலே அனிதாபம் வந்து, சரி நாமும் சென்று அவருக்கு உதவி செய்வோம் அப்படின்னு போய், என்ன தேடிக்கொண்டிருக்கிறீங்க, என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை என்னுடைய மோதிரத்தை தொலைத்து விட்டேன், அதான் வெளிச்சத்தில் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாரு. சொன்ன உடனே இவரும் தேடிக்கொண்டிருக்கிறாரு. தேடி மோதிரத்தை கண்டுபிடிக்கலை. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த உதவிக்கு வந்த நபர் பொறுமையை இழந்து, சார் நீங்கள் உங்கள் மோதிரத்தை எந்த இடத்துல குறிப்பாக தொலைச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா தேடுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நபர் சொல்கிறாரு, அந்த இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் என் மோதிரத்தை தொலைச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அங்கே தொலைச்சிங்கன்னா அங்கே போய் தேட வேண்டியதானே, ஏன் இங்கே தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே தானே வெளிச்சம் இருக்குது, அதனால இங்கே தேடுறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம். வேடிக்கையாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான், கடவுள் தன்னுடைய அன்பை நம்மக்கிட்ட முழுமையாக கொடுக்குறாரு. யாரும் நான் கடவுளை அன்பு செய்ய மாட்டேன்னு யாரும் நம்மகிட்ட சொல்கிறது கிடையாது. எல்லோருமே நம்ம சொல்கிறோம், நான் கடவுளை அன்பு செய்கிறேன், நான் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறேன். ஆனால் அந்த அன்பு உண்மை உள்ள அன்பாக இருக்கிறதா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்கிறார், இதோ நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்கிற நபர் தன்னுடன் இருக்கின்ற தன் அயலாரை அன்பு செய்யாமல் இருந்தால் அவன் பொய்யன் அப்படின்னு அழகாக சொல்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கடவுளுடைய அன்பு நம்மோடு உயிர் ஆற்றல் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய அன்பு செயல் வடிவம் உள்ள அன்பாக இருக்க வேண்டும். அந்த அன்பு நம்மளுடைய செயல் வடிவம் உள்ள அன்பாக இருக்க வேண்டும். ஒரு 4 காரியங்களை முன்னதாக இந்த வாசகங்களாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். 1, கடவுளுடைய அழைத்தலை அறிந்து கொள்ளுதல். இதோ கடவுள் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான வார்த்தையை சொல்கிறார், இதோ நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன்.
எனவே நீங்கள் இந்த அழைப்பை இலவசமாக பெற்றீர்கள், இதை இலவசமாகவே பிறருக்கு கொடுங்கள் என்று சொல்கிற கடவுளுடைய வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொண்டு, கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய அழைத்தல் எனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது, அவருடைய அழைத்தலுக்கு ஏற்ப நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய விசுவாசத்துல இரண்டாவது நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலை உள்ளவர்களாக, இன்னலோ துன்பங்களோ துயரமோ நம்மில் வந்தாலும் அதை கடவுளுடைய அன்பு கொண்டு நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எசேக்கியேல் எழுதிய நூல் வாசிக்கும் பொழுது அந்த எலும்புகள் எவ்வாறு உலர்ந்து போய் கிடக்கிறது, அதே போல நம் உள்ளங்களும் நிறைய நேரங்களில் துன்பங்களாலும் வார்த்தைகளாலும் பிறருடைய துரோகங்களாலும் நம் வாழ்வில் ஏற்படுகிற கஷ்டங்களாலும் உலர்ந்து போய் கிடக்கிறது. எப்பொழுது கடவுள் மீது வைத்திருக்கிற முழு நம்பிக்கையை அந்த வேதனைகள் மீதும் அந்த துன்பங்கள் மீதும் அந்த பாரங்கள் மீது நம்ம எடுத்து வைத்து கடவுள் இதை மாற்றுவார் என்ற முழு விசுவாசத்தோட நம்ம அதை ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்னைக்கு அது நம்மை விட்டு அகன்று போகும், உயிரோட்டம் உள்ளதாக மாறும். மூன்றாவது, மன்னிப்பு அளிப்பவர்களாக இருக்க அழைப்பு விடுக்கிறார். விசுவாசத்தோடு பிறர் செய்யும் குற்றங்களை நாம் மன்னிக்கும் மனதோடு அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று மூன்றாவதாக அழைப்பு விடுக்கிறார். எந்த நேரத்திலும் நாம் பிறரிடம் மன்னிப்பு பெற வேண்டும், கடவுளிடம் மன்னிப்பு பெற வேண்டும் விரும்புகிற நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாலாவது, சாட்சிய வாழ்வு வாழக்கூடியவர்களாக. இன்று நாம் நினைவு கூறுகின்ற 10ஆம் வயசு தந்தை தன்னுடைய வாழ்வை சாட்சியம் உள்ள வாழ்வாக இருந்தால் உலக கண்ணோட்டத்திற்கு தன்னை விட்டு விடவில்லை, உலகத்தோடு தன்னை அனுப்பிவிடவில்லை, மாறாக கடவுளுக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். இன்னைக்கு நமக்கும் அதே சாட்சிய வாழ்வு வாழ நாம் ஆசிக்கப்படுகிறோம். ஒருவன் கடவுளிடம் போய் வேண்டிக் கொண்டே இருந்தான், கடவுளே எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் எப்பொழுதுமே 1 கோடி ரூபாய் காசு உழணும், எனக்கு 1 கோடி ரூபாய் காசு எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் உழணும்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டே இருந்தானாம். ஆனால் நிறைய ஆண்டுகளாக விழவே இல்லை. பொறுமை இழந்த அவன், கடவுளே எனக்கு நீங்கள் உதவியே செய்ய மாட்டேங்கிறீங்க, நான் எத்தனை நாளாக வேண்டிக்கிட்டு நான் லாட்ரி டிக்கெட்டில் எனக்கு 1 கோடி ரூபாய் விழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேனே, எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது மேலேருந்து ஒரு வார்த்தை கேட்டுச்சான், முதல்ல நீ ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கு, அப்போதான் உனக்கு விழும் அப்படி சொன்னாங்களே. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் கடவுளை என்னுடைய கஷ்டங்கள் மாறலை, என்னை யாரும் அன்பு செய்யலை, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் கடவுள் கொடுக்கிறது உன்னுடைய வாழ்வு சாட்சிய வாழ்வாக வாழ வேண்டும் என்றால் பிறரை அன்பு செய், அந்த அன்புக்காக உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு, பிறர் அன்பு உன்னில் மலர என் அன்பு உன்னில் மலரும் என்று ஆண்டவர் அழைப்பிடுக்கிறார். அழைப்பை பெற்றவர்களாக நாம் திருப்பலியில் தொடருவோம்.